ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 1995 ஒரு அமெரிக்கன் டெலிஃபிலிமாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படமாக வெளியான சிட்டிசன் எக்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய கதைக்கிழமை 1980களில் நடக்கிறதாகத்தான் இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் விக்டர். இவர் பேசிக்காக ஒரு ஃபோரன்சிக் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாப்புல ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வாங்கி டிடெக்டிவ் ஆகிறாரு, அதுக்கப்புறம் காலனல் ஆகிறாருங்கிறதுலாம் பின்னாடி இருக்கட்டும். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்கிறாப்புல. இவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சீன் நமக்கு ஒன்று காமிக்கப்படுது. அதில் ஒரு பொட்டல்வெளி இல்லை வயல்வெளி எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே இவங்க டிராக்டர் மாதிரி ஒன்றை வச்சு கம்ப்ளீட்டாக இருக்கிற செடி கிடி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய சடலம் கிடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இப்போ நேர அந்த பொண்ணுடைய பாடி எடுத்து கொண்டு வந்து நம்ம ஹீரோ தான் ஃபோரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு இல்லையா, இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னு பாருங்கள், இந்த மரணத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு கூறுக அப்படின்னு இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் இதை எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் அவருடைய சூப்பர்வைசருக்கு அப்படி கால் பண்ணி சொல்கிறாப்புல, எனக்கு இதை பார்க்கும்போது யாரோ இந்த பொண்ணுடைய பின் தலையில் ஹெவியான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அடித்து தான் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லாக பண்ணால் தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்பயே திடீர்னு ஒரு ஆள் வந்து, சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் சில பேர் உங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாப்புல. நோ எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் வர சொல்லுங்கள், மணி வேறு 9 மணிக்கு ஆச்சு நைட்டு, அப்புறம் நான் கிளம்பணுமா இல்லையா வீட்டுக்கு அப்படிங்கிறாப்புல. யோ இரியா அப்படின்னு படன்னு ஆளாளுக்கு டோரை உடச்சிக்கிட்டு ஸ்ட்ரெச்சரில் அடுத்தடுத்து பாடி எடுத்துகிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 7 பாடி அடுத்து வந்தது அந்த பொண்ணு போக. கதாநாயகனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் தெரியுது, பார்த்துக்கங்க, அந்த வயல்வெளியில் கிட்டத்தட்ட ஒரு சில மீட்டர்கள் தூரத்துக்கு அந்த சரௌண்டிங்லேயே கிட்டத்தட்ட 8 பேரை படுகொலை செஞ்சுருக்கான் ஒரு கொலைகாரன். இப்போ கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இது சாதாரணமாக எவனோ பண்ணிட்டு போன கொலை மாதிரி தெரியலை, இது ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி தெரியுது. யார் இந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறத இம்மீடியட்டாக லாக் பண்ணி பிடிச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கொலைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்மாலே உண்மையாக இந்த கில்லர் யார் தான், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அவரை எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ராபர்ட் கல்லன் அப்படிங்கிற நபர் 1993 த கில்லர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ஒன்று எழுதினார். அந்த புக்கே எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது அப்படின்னா, அது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டது. ஆனால் அந்த ட்ரூ ஸ்டோரி எது சார் அப்படின்னா, 1978 1990 வரைக்கும் அந்த 12 வருஷம் அடுக்கடுக்காக சரமாரியான கொலைகள், தொடர் கொலைகள், இதெல்லாம் பண்ண அந்த சீரியல் கில்லர் யார், கடைசியாக போலீஸ் அவனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் அவர் புக்காக எழுதியிருந்தாப்புல. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கிறிஸ் கெரல்மோ அப்படிங்கிற நபர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த சீரியல் கில்லர் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே அது பொதுவாகவே அந்த நரேட்டிவ் பேட்டர்னில் 2 ஸ்டைல் தான் இருக்குது. ஒன்று, எங்கள் படத்துடைய ஆரம்பத்திலிருந்து ஊருக்குள்ளே அடுக்கடுக்காக ஒருத்தராக கொலை செய்யப்படுவாங்க, எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது, இதுக்கு பின்னாடி எவனோ ஒரே சீரியல் கில்லர் தான் இருக்கேன் அப்படின்னு தேடுவாங்க. கடைசியாக அந்த சீரியல் கில்லர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ சஸ்பென்ஷன்லேருந்து அவங்களே வந்து சொந்த முயற்சியில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் இறங்கி தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக அந்த வில்லன் யார், அந்த கில்லர் யார் அப்படின்னு கார்னர் பண்ணுவாங்க. அந்த கார்னர் பண்ணுற அந்த நபர் சம்டைம்ஸு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எவனா ஒருத்தனை இருப்பான், சம்டைம்ஸு நம்ம எதிர்பார்க்காத ஆனால் நம்ம பல தடவை கடந்து வந்து அந்த படத்துக்குள்ளேயே நம்ம பார்த்த ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். அட்டேங்கப்பா வச்சாங்கி பாரு ட்விஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணுவாங்க இந்த சீரியல் கில்லர் சப்ஜெக்டை. ஆனால் எதுக்காக அந்த கொலைகளை பண்ணாங்கிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும் கதைக்குள்ள. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே அடுக்கடுக்காக கொலைகள் நடக்கும். அந்த கொலையை பண்ணுற ஆள் யார், இந்த சீரியல் கில்லர் யாருங்கிறது படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்லேயே காமிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ இல்லை ஹீரோயின் யாரோ ஒருத்தர் அந்த கில்லர் யார் அப்படின்னு தேடி அவங்க ஒரு பக்கம் சுற்றி கடைசியாக இந்த கில்லருக்கும் அந்த ஹீரோவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் அந்த கதையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம கதாநாயகன் கடைசியாக எப்படி கார்னர் பண்ணார் அப்படிங்கிறது தான் கதைக்களமாக இருக்கும். இதுதான் அந்த 2வது பாணி. இந்த 2வது பாணியில் செட் அவுட் பண்ணப்பட்ட படம் தான் இது. இந்த படம்லாம் ஆரம்பித்த 2வது சீனில் இவர் தான் கில்லரு அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த கில்லர் யார் நமக்கு காமிச்சிருவாங்க. ஆனால் அது நமக்கு தான் தெரியும், சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது. இதில் தான் இந்த கதையை இன்னும் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவன் ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னா 100 பேருக்கு மத்தியில் அவன் மாட்டுக்கு அமைதியாக பேக்கை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவன் யாருங்கிறது ஆடியன்ஸான நமக்கு மட்டும் தெரியும், சுற்றி இருக்க எவனுக்குமே தெரியாது. அவங்க மாட்டுக்கு ரொம்ப ஆசுவாசப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த கொலகாரங்கிட்டே. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் இந்த கதையை இவங்க சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க. இந்த கதையில் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதையில் எழுதப்பட்ட ஒரு சில கதாபாத்திரங்கள் ஹீரோவை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஆள். அதை விட முக்கியமாக எடுத்த வேலையை முடிச்சே ஆகணும், அடுத்தடுத்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுலேயும் எக்கச்சக்கமான குழந்தைகளுடைய உயிர் வந்து பறிபோகுது, அதனால் யாருங்கிறத கண்டுபிடிச்சி ஆகணும்,
குடும்பமாக கூட்டி அதை அலந்திக்கு ஓரமாக போடுங்க சார், இந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டு தான் சார் அடுத்த வேலை சாப்பாடுங்கிற அளவுக்கு அந்த அளவு சோறு தண்ணி சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருப்பான் அந்த கில்லரை பிடிக்கணும்னு. அந்த கதாபாத்திரம் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பாங்க. ஸ்டீஃபன் ராதா அதை பண்ணியிருப்பாப்புல. அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அப்படி சட்டிலாக பண்ணியிருப்பாரு. ஒரு சில சீன்ஸில் அவர் ஒரு டிடெக்டிவ், ஆனால் அப்படியே கலங்கி கண் கலங்கி கதறி அழுதுகிட்டு இருப்பாப்புல அவருடைய சூப்பர்வைசர் முன்னாடி. சரியான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு, அது ரொம்ப நல்லா அழகாக அப்படியே கொண்டு வந்திருந்தார் ஸ்டீஃபன். இன்னொரு பக்கம் அவருடைய பாஸாக டொனால்டு சதர்லாண்டு பண்ணியிருப்பார். சரியான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு. அதுவும் ஏன்னா ஹீரோ எப்பயுமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஆள் அப்படின்னா பரவாயில்ல, அது வேறு விஷயம். அவர் ஒரு சில இடங்களில் எப்படி பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல, எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் ஆனாலும் அந்த கில்லரை பிடிக்க முடியல அப்படிங்கிற தருணங்கள் வரும்போது கூட இவருக்காக இவருடைய சூப்பர் பாஸ் கிட்ட போய் அவர் சண்டை போடுவார். இல்லை சார் அவன் கண்டிப்பாக முடிச்சுக்குவான், விக்டரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் ரொம்ப நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், அந்த கேஸுக்கு குடும்பத்தை பார்த்தே பல நாள் ஆகுது, அவன் லீவில் போனால் கூட போக மாட்டேங்கிறேன், 5 வருஷம் லீவே எடுக்காத ஒரு ஆள்னா இப்படி இருப்பான் பார்த்துக்கோங்க, அப்படி ஒரு பைத்தியம் அது, கண்டிப்பாக அந்த கேஸை அவன் முடிப்பான் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்காக போய் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஹீரோவுடைய பாஸ் கதாபாத்திரம். சரியான ஒரு கேரக்டரைசேஷனு, அதை டொனால்ட் சதர்லாண்டு செம்மையாக பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி ஜெஃப்ரி டேமன், அவர் தான் வந்து அந்த சீரியல் கில்லராக வில்லனாக பண்ண நபர், செம்மையாக பண்ணியிருப்பார் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ். அதுவும் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கோவம் வரும், இன்னொரு பக்கம் என்னத்தை சொல்ல இந்த ஆளுங்கிறதே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆடியன்ஸை கொண்டு வந்திருப்பாப்புல. அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க அதை. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கில்லர் யார் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் அவன் 50 பேரோட ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது ஒரு பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பையன்கிட்டயோ பேசுகிறான் அப்படிங்கும்போது அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு பையன்கிட்ட பேசுவான், அந்த பையன் அவனை அப்படி எந்திரிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க, அடுத்த சீனே இங்கே இருக்காது, அடுத்து வளவலா குலவலான்னு எதுவுமே இருக்காது. அந்த பையனோட பேசுகிற மாதிரி அந்த பையன் சிரிக்கிற மாதிரி காமிப்பாங்க. டப்புன்னு கட் பண்ணால் அந்த பையன் அப்படி ரத்த வெள்ளத்தில் கத்தி குத்து வாங்கி ஒரு காட்டுக்குள்ளே விழுவான். இங்கேருந்து நேராக கட் பண்ணி அங்கே போயிடுவாங்க. படமே வெறும் 1.25 மணி நேரம் படம் தான். இத்தனைக்கு இது ஸ்லோ ட்ராமா, ஆனால் 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்லோ ட்ராமாக்குள்ளே எங்கெங்கெல்லாம் பரபரப்பு ஏற்றணுமோ ஏற்றிக்கிட்டே போவாங்க. நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பாருங்கள், அந்த அவங்களுடைய படம் இங்கிலீஷ் படத்துக்கு எங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம், ஆனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹாஃப் அந்த போர்ஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு பரபரப்பாக செம்மையாக போகும், இங்கே எப்படி லாக் பண்ண போகிறாங்க, எப்படி கார்னர் பண்ண போகிறாங்கிற அந்த பரபரப்பு பீக்கில் இருக்கும். அந்த மாதிரி அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். இதெல்லாம் போக இந்த படத்தில் ராபர்ட்டுடைய சினிமோட்டோகிராஃபியை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஒரு இடத்துலையும் அந்த லொக்கேஷன் போது அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த மூடை செட் பண்ணுறதே அவருடைய சினிமோட்டோகிராஃபி, அவருடைய விஷுவல்ஸ் தான் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரியே ராண்டியுடைய மியூசிக்கும் ஒரு மாதிரி ஃபீலை கொடுத்துருப்பாப்புல. அது வந்து நம்ம ராட்சசன் படத்தில் வந்து நம்ம ஜிப்ரான் பண்ணியிருப்பாப்லையே அந்த மாதிரி ஒரு மேஜிக்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான மியூசிக்கை அதை நான் சொல்கிறத விட நீங்கள் கேளுங்க. அந்த சீனை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு மியூசிக்கை செம்மையாக பண்ணியிருப்பார் ராண்டியுமே அந்த இடத்துல. இதெல்லாம் தாண்டி வில்லியமுடைய கட்ஸு, இப்போ நான் சொன்னேன் ஒருத்தன் சிரித்து பேசினா அடுத்த நேரம் அவன் சவமாக அங்கே கிடப்பான், அந்த மாதிரி சரியாக இங்கேருந்து நேரம் அப்படி கட் பண்ணி போயிருப்பாப்புல எடிட்டரு. அது அவர்கிட்ட இருந்துமே செம்மையான ஒரு ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த படம் பார்க்கும்போது பல பேர்த்துக்கு இப்போ ரீசெண்டாக மலையாள படமாக நம்ம மம்முக்கா நடிப்பில் வெளியாமிச்சே களம் காவல்னு ஒரு படம், அந்த படம் ஞாபகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பழைய படம், களம் காவல் இப்போ ரிலீஸ் ஆன படம், பட் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் உங்களுக்கு மைண்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நியூரிட்டி ஒரு சில சம்பவங்கள் நிறைய இருக்குது, செக்ஷுவலாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதனால் இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. இது டெஃபினெட்லி A சர்டிஃபைடு அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நான் வைப்பேன். அதனால் பார்க்கணும்னா தனியாக பாருங்கள், இல்லை மெச்சூர்ட் அடல்ட்ஸாக இருந்து சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், அது உங்களுடைய கால் தான். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க் கிடைச்சது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். கேப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சப்டைட்டிலோட படத்தை பார்க்கலாம். அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்வெஸ்டிகேட்டிவ் இல்லை கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், நிச்சயமாக பார்க்கணுங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பார்த்து முடிங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.